Hey guys, welcome back to the drop down. So இது நம்மளோட 7th வீடியோ இந்த சீரீஸில் 7th வீடியோ இது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளேயரை மூமெண்ட் ஒரு சின்ன, அதாவது நம்மளோட கேமோட ஒரு பேஸ்லைன் லாஜிக் எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. ஸோ அப்போ தான் கீழே வந்து செத்துருவாங்க. ஸோ மூமெண்ட் ஜம்ப் எல்லாமே நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம கேமை ஒரு ஃபுல்லாக முடிக்க மாட்டோம். பட் இந்த கேமை வந்துட்டு நம்ம எப்படி இந்த சின்ன சின்ன ஒரு குட்டி குட்டி இடம்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் மிஸ் அவுட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, அதில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இப்போ கேம் இப்போ நம்மளோட நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டோம்னா நம்ம லெவல் 2க்கு போகணும். ஸோ லெவல் 2க்கு போக என்ன சொல்கிறேன் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதோட மெக்கானிசம் என்ன, இதில் பட்டுடுச்சுன்னா நம்ம லெவல் 2க்கு போகணும். ஸோ பட்டுடுச்சுன்னு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த கொலைடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே தான் இதுலேயும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளேயர் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம கொலைட் ஆயிடுச்சுன்னா, இல்லை இந்த இடத்துல போயிட்டோன்னா நம்மளுக்கு செகண்ட் லெவல் லோட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னா, நம்மளுக்கே ஐடியா வந்துருக்கும். இந்த ஃபைனல் ஸ்டேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே வந்துட்டு ஆட் காம்பனண்ட் போயிட்டு ஒரு நியூ ஸ்கிரிப்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, பேர் என்ன வைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு பேர் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்துச்சா வரலையான்னு தெரியல. ஸ்விட்ச் லெவல் கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் அண்ட் ஆட் அதை கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இங்கே கிரியேட் ஆயிரும், ஸ்விட்ச் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆயிரும். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. ஸோ நம்ம அதை பண்ண மாதிரியே தான் ஒரு கேம் ஆப்ஜெக்ட், ஒரு பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். பப்ளிக் கேம் ஆப்ஜெக்ட், அது நான் பிளேயர்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஃபங்க்ஷன். ஸோ ப்ரைவேட் வாய்ட் ஆன் collision enter ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு debug டாட் ஒரு கன்சோல் இது நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகாது செக் பண்ணுறதுக்கு நம்ம debug.log அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கன்சோல் இடத்துல நம்ம இது சொல்கிறது ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இது யூஸ் பண்ணுவோம். ஸோ debug.log. ஸோ இந்த டபுள் கோட்ஸில் நம்ம என்ன போடுறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன போடுறேன்னா level 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு இது அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் யூனிட் எடிட்டருக்குள்ளே வாங்க. எடிட்டருக்குள்ளே வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட இது வந்திருக்கும். ஸோ அதோட நம்மளோட பிளேயரை ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஸோ ப்ளே பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். ஸோ நம்மளோட கேமில் இந்த டிஃப்ரெண்ட்டாக என்ன இது பார்த்தீங்கன்னா, நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளால் ஜம்ப் பண்ண முடியாது. அவுட் ஆகிட்டு
ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ப்ளே பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம சீனில் போயிட்டு நம்மளோட பிளேயரை இது ஒர்க்காக செக் பண்ணதுக்கு சிம்பிள் அப்படியே தூக்கிட்டு வந்து நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல வச்சிடுறேன். இப்போ ப்ளே பண்ணுங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்ததுமே உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா S level 2, அதாவது கன்சோலில் S level 2ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட கேமு வந்துட்டு இப்போது நம்ம லெவல் 2க்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு இந்த லெவல் 2க்கு போகிறதுக்கு நம்ம அதே இதுதான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் வேறு என்னெல்லாம் உங்களுக்கு நான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு வந்துட்டு இந்த நம்மளோட பிளேயர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளேயர் வந்துட்டு எனக்கு க்யூபாக இருக்கிறது வந்து எனக்கு லைட்டாக கொஞ்சம் பிடிக்கல. ஓகேங்களா? எனக்கு இந்த க்யூபாக இருக்கிறது எனக்கு வந்து ஏதோ ஒரு இது பட்டுகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளேயரை கிளிக் பண்ணிவிட்டு நான் இதில் 3D ஆப்ஜெக்ட்ஸில் போயிட்டு ஸ்பியர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்பியர் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த க்யூபுக்குள்ளேயே தான் இருக்குது ஸ்பியரு. ஸோ இப்போ இந்த பிளேயரை நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பிளேயரில் நம்ம என்னென்னலாம் கொடுத்துருப்போம், ஒரு ரிஜிட் பாடி ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம், ஜம்ப் ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துருக்கோம், அப்புறம் ஷேடர் மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ இது அப்படியே நம்ம அங்கே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பிளேயரை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த ஸ்பியரை என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிளேயர் சொல்லிட்டு நம்ம பேர் வைக்க போகிறோம். பிளேயர் சொல்லிட்டு பேர் வச்சுட்டு நம்மளோட இந்த பிளேயரில் இருக்கிறது அப்படியே நம்ம இதில் எல்லாம் போட போகிறோம். ஸோ இதில் ஆட் காம்பனன்ட்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜம்ப் ஸ்கிரிப்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம்ல. ஸோ ஜம்ப் ஸ்கிரிப்ட் அதை போட்டுட்டு ஸோ இந்த பிளேயரில் இருக்கிற வேல்யூஸ், ஜம்ப் ஸ்கிரிப்டோட வேல்யூஸ் என்னென்னா 4, 3 ரிஜிட் பாடி அதில் இருக்கிறது நம்ம காப்பி போட்டிருக்கோம். இதுலேயும் அதை வைக்க போகிறோம். ஸோ 4 ஓகே. ஸோ நம்மளோட ரிஜிட் பாடி அப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாம் காப்பி பண்ணி அப்படியே இந்த ஜம்ப் ஸ்கிரிப்ட் என்னென்ன 4, 3 ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்மளோட மெட்டீரியல்ஸை நம்ம அப்படியே கிளிக் பண்ணி இதில் போட்டுட்டு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த பிளேயர் இதுக்கப்புறமா நம்ம இந்த பிளேயரை நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ எனேபிள் பண்ணால் உங்களுக்கு இது இருக்குது. ஸோ டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ டிசேபிள் ஒரு டிசேபிள் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம பிளேயரை வந்துட்டு நான் அந்த ஸ்பியராக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணால் உங்களோட இது மூவ் ஆகும். அப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாம் காப்பி பண்ணி அப்படியே இந்த ஜம்ப் ஸ்கிரிப்ட் என்னென்ன 4, 3 ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்மளோட மெட்டீரியல்ஸை நம்ம அப்படியே கிளிக் பண்ணி இதில் போட்டுட்டு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஸோ இந்த பிளேயர் இதுக்கப்புறமா நம்ம இந்த பிளேயரை நம்ம டிசேபிள் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ எனேபிள் பண்ணால் உங்களுக்கு இது இருக்குது. ஸோ டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ டிசேபிள் ஒரு டிசேபிள் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம பிளேயரை வந்துட்டு நான் அந்த ஸ்பியராக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணால் உங்களோட இது மூவ் ஆகும். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
ஸோ இதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, ஃபஸ்ட்டு மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இதை நீங்கள் அப்படியே டிசேபிள் பண்ணிவிட்டு இந்த இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஆக்சுவலி நம்ம ப்ளேயில் இருக்கும்போது பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம இதை வந்துட்டு டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளே கொடுத்தோன்னா நம்ம கேமராவும் நம்ம கூட மூவ் ஆகுது இந்த பிளேயருக்கு. அதே நம்ம இந்த பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா கேமரா மூவ் ஆகலை. அது ஏன்? பிகாஸ் நம்ம இந்த பிளேயரில் பிளேயர் மூமெண்ட் ஸ்கிரிப்ட் இருக்குது அண்ட் கேமரா மூமெண்ட் மெயின் கேமரா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேமரா மூமெண்ட் ஸ்கிரிப்ட் நம்ம போட்டுருக்கோம்ல. ஸோ அதில் இந்த பிளேயர் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் இந்த பிளேயரை தூக்கிட்டு வந்து நான் இங்கே கேமரா மூமெண்ட் ஸ்கிரிப்டில் போகிறேன். அதே மாதிரி இந்த ஃபைனல் ஸ்டேஜ்லேயுமே நம்மளோட இந்த பிளேயரை நான் தூக்கிட்டு வந்து போடுறேன். ஸோ டெஸ்ட்ராய். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த பிளேயரை மாற்றணும். ஏன்னா நம்ம இந்த பிளேயர் தான் கொடுத்து வச்சுருப்போம். அதாவது நம்ம க்யூப் தான் கொடுத்து வச்சுருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஸ்பியர் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ எல்லாம் நீங்கள் இந்த பிளேயர் எங்கெங்கெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்களோ ஸோ அதிலெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ உங்களுக்கு நான் ஏன் க்யூப் எனக்கு ஃபீல் ஆகலைன்னா, ஓகே இந்த மாதிரி கேம்ஸ் ஒரு பால் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வேறு என்னெல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்? ஸோ ஒரு கேமில் நம்ம வேறு என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைடில் எல்லாம் ஜாஸ்தியாக போகக்கூடாதுன்னு சொல்லிங்கன்னா கொலைடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு சைட்லேயும் கொலைடர் அதை ஏற்றி வச்சுக்கலாம். ஸோ அந்த சைட்லேயும் நான் வெளியே போயிட்டேன்னா நான் அவுட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலைடர் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் மெயின் கேமரா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்கை பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஸ்கை பாக்ஸில் சாலிட் கலர் கொடுத்துக்கோங்க, இல்லைனா டெப்த் ஒன்லி கொடுத்துக்கோங்க. ஸோ டெப்த்துனா என்ன சொல்கிறது, அந்த இதோட டெப்த்து இது உங்களோட இப்போ உங்களோட இந்த பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டெப்த் ஒன்னின்னு சொல்லியிருந்தீங்களா உங்களுக்கு ஒரு சாலிட் ஒரு கலர் தான் வரும். ஸோ பிளாக் ஆர் சம்டைம்ஸ் ஒயிட் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்கை பாக்ஸ் இப்படி வைக்காமல் நீங்கள் சாலிட் கலரை கொடுத்துட்டு ஸோ சாலிட் கலருக்கு நீங்கள் பிளாக் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கிரவுண்டை நம்ம கலரை கூட லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பிளாக் அண்ட் பிளாக் கொஞ்சம் இதாக இல்லாமல் நம்ம இதுக்கு என்ன கலர் கொடுத்துக்கலாம், ஓகே ஒரு மாதிரி ஆஷ் கலர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே இப்போ கொஞ்சம் பார்க்க சேலஞ்சிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த இது பண்ணுறதுக்கு ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் லைட்டாக ப்ரொஃபஷ்னலிசமாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்படி ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிஜமாலுமே ஒரு ஏதோ இந்த மினி கிளிப்ஸ்லலாம் கேம் கொஞ்சம் உங்களுக்கு பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களால் ஓகே நான் மேலே வந்துட்டேன். ஸோ அதில் டப்புனு கீழே வந்துட்டேன். சரி ஓகே அதுதான் கைஸ். ஸோ இப்படிலாம் தான் நம்மளோட கேமை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு ஸ்விட்ச் பண்ணுறது, ஸோ நெக்ஸ்ட் லெவல் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ ஒரு மாதிரி வேகாக ஒரு மாதிரி போராக போச்சுன்னா இது ஆக்சுவலி தெரியும் எனக்கு, நீ ஏன் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. பட் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோலாம் பண்ணுறேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா UI. ஓகேங்களா? ஸோ சீன் மேனேஜ்மெண்ட் நம்ம அதுதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சீன்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் சீனுக்கு எப்படி நம்ம ஷிஃப்ட் ஆகுறது, ஸோ அந்த கோட் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் பபாய்.